அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை விசாரிக்கிறாருங்க. என்ன பண்றாருங்க? விசாரிக்கிறாரு. ஐயோ, என் பிள்ளைங்க என் நாமத்தின் நிமித்தமா அநேக இடத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்க? பகைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என் பிள்ளைகளை நான் விசாரிக்கிற ஒரு தேவன், ஆண்டவராகிய இரட்சகர் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு உறுதி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களை யாரு விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களோட கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உங்களை நான் விசாரிக்கிறேன், உங்களை நான் பாதுகாக்கிறேன், உங்களோட கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். என்னால் அநேக இடத்துல நீங்கள் பகைக்கப்பட்டீங்க, அநேக இடத்துல நீங்க வேதனைப்பட்டீங்க, அநேக நேரங்கள்ல கண்ணீர் விட்டு இருக்கிறீங்க, அநேக நேரத்துல மறித்தே போகலாம் என்று கூட மகனே மகளே நீ நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு சொல்ற, ஒருபோதும் நான் உன்னை விட மாட்டேன், ஒருபோதும் உன்னை நான் வெட்கப்பட விட மாட்டேன், உன் தலை மயிறு கூட உன்னை விட்டு அழியாத வரைக்கு நான் உன்னை பாதுகாத்து வழிநடத்துவேன். உன்னை விசாரிக்கிறபடினா ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன்னை நான் விசாரிக்க ஒரு தேவன் நான் இருக்கிறேன். உன்னை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க? ஏன் மேல வையுங்க, எல்லாவற்றையும் வையுங்க. எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு நிந்தனைகள் இருந்தாலும், யாருமே உங்களுக்கு உதவி செய்யாத சூழ்நிலையா காணப்பட்டாலும், ஒரு தனி மரம் போல வாழ்ந்தாலும், ஒரு தனிமையில நீங்க அழுது கொண்டு இருந்தாலும், உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வைக்கும் பொழுது, கர்த்தர்கிட்ட நீங்க ஜெபிக்க பொழுது, நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் உங்களை விசாரிக்கிறாருங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறார் ஐயா. அவர் உங்களை விசாரிக்கிறார். மகனே மகளே, உன் கவலை எல்லாவற்றையும் இயேசுவிடத்துல வை. சமூகத்தை நோக்கி வா, வேதத்தை வாசி, ஜெபி, கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருங்க. அன்றைய ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களோட பேசுறப்பா, என்னோட நீங்க பேசுங்கப்பா. உங்களை நான் ஆராதிக்கணும், உங்களுக்கு நான் கீழ்ப்படியணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும். என்னோட நீங்க பேசுங்க. என் போராட்டத்துல ஒரு விடுதலை கொடுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், என் தொழில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இந்த உலகத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க இயேசுவே. நீங்க விசாரிக்கிற ஒரு தேவன் என்னோட காணப்படுகிறீங்க அப்பா. நான் நம்புவேன் இயேசுவை, எல்லா சூழ்நிலையில நான் நம்புவேன் என்று நீங்க விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையை மாற்றும்.